الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إياكم والحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب كما قال صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வை போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய உயரிய பெயர் நாம் கூறிய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். இம்முயரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுவலவு பிசகாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், சாபியங்கள், சபவு சாபிகீன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாகும். எந்த ஒரு நாள் இவ்வுலகம் அழிந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவர்க்கம் கிடைக்கட்டுமாக என்று துஆ செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ்வினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அவனது மாளிகையிலே நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம், அதன்பால் அழைப்போம், அதனூடாக நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே இருப்போம் என்ற நல்லெண்ணத்தை உள்ளத்திலே ஆழமாக வைத்து காப்புடைய நீயத்தோடு இந்த மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறும் அடியே எனக்கும் அப்பால் உங்களுக்கும், குறிப்பாக பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும், உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும், கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும், இரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானக்கும் மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்க்கும் மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற கட்டங்களில், சோர்வான சங்கடமான கட்டங்களில், எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிமிடங்களை, ஒவ்வொரு செகண்ட்களையும் நகர்த்துமாறு எனக்கும் உங்களுக்கு வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். எனவே இந்த உலகத்திலே அல்லாஹ்வை பயந்து நாளைய மறுமை நாளிலே உயர்ந்த அந்த முத்தகினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எம்மை சேர்த்து எமக்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை கூலியாக தந்து எமக்கு இறைவன் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பேரன்பு மிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு புனிதமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறார். அந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்திலே எல்லா விடயங்களையும் தெளிவாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள், வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த உலகத்திலே எங்களால் இடம்பெறக்கூடாத, எங்களிடத்திலே வரக்கூடாத பயங்கரமான ஒரு பாவத்தை பற்றித்தான் உங்களோடு இன்று பேசலாம் என நினைக்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. எங்களுடைய நன்மைகளை எல்லாம் இன்னொருடைய நன்மைக்கு, இன்னொருடைய மீதானுக்கு கொடுத்து விடக்கூடிய ஒரு பாவம். அது மாத்திரமல்ல, வருடக்கணக்கிலே செய்த நன்மைகள், லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து செய்த நன்மைகள், இரவிலே விழித்திருந்து சிரமப்பட்டு செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் இன்னொருடைய மீதானுக்கு கொடுத்து விடக்கூடிய பயங்கரமான ஒரு பாவத்தை தான் உங்களோடு பேசிக் கொள்ளலாம் என நினைக்கிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பாவம் சாதாரணமான பாவம் கிடையாது. அந்த பாவம் யாருடைய உள்ளத்திலே வந்து விடுகிறதோ அந்த பாவத்தின் அடிப்படையிலே ஒன்றுதான், அந்த பாவம் இனம் பார்க்காதே, சகோதரத்துவம் பார்க்காதே, என்னுடைய பாத்தை பேசுகிறானே என்று பார்க்காதே, ஏதோ ஒரு வகையிலே அந்த பாவம் வந்து விட்டால் இனிய பாவங்களுக்கும் எங்களை இட்டு சென்று விடும். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பயங்கரமான பாவம் எது என்றால் அதுதான் பொறாமை என்ற பாவம். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொறாமை என்ற பாவம் சாதாரணமான பாவம் கிடையாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து விடக்கூடாத ஒரு பாவம் தான் பொறாமை. பொறாமை சகோதரத்துவம் பார்க்காது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய பிள்ளைகள், கண்ணியமானவர்களே, எல்லா குழந்தைகளும் சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? சகோதரனை நாங்கள் அழைத்து செல்கிறோம் விளையாடுவதற்காக என்று கூட்டி செல்கிறார்கள். கூட்டி சென்று விட்டு வாப்பா தன்னுடைய பிள்ளையின் மீது, தன்னுடைய ஒரு மகன் மீது காட்டிய அதிக அன்பை ஏனைய இரத்த உறவுகளால், ஏனைய சகோதரர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன செய்கிறார்கள்? அந்த குழந்தைக்கு தானே தகப்பன் இரக்கம் காட்டுகிறார். அந்த குழந்தைக்கு நாங்கள் செய்கிறோம் வேலை என்று ஏனைய உடன்பிறப்புகள்லாம் குழந்தையை அழைத்து கொண்டு விளையாடுவதற்காக கூட்டி சென்று என்ன செய்கிறார்கள்? கண்ணியமானவர்களே, அந்த குழந்தை அப்படியே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றுக்குள்ளே தள்ளிவிடுகிறார்கள். தள்ளிவிட்டு என்ன செய்கிறார்கள்? அவர் உடுத்திருந்த ஆடைகள் எல்லாம் அப்படி எடுத்து அந்த ஆடையிலே என்ன ரத்தங்களை பூசி, என்னுடைய உடன்பிறப்பு சகோதரனை ஓநாய் பிடித்து விட்டதென்று தந்தையிடத்திலே போய் சொல்கிறார்கள். அவர்கள் அப்படியே அந்த நேரத்தில் செல்கின்ற போது அழுதவர்களா, நடிப்புக்காக அழுதவர்களாக சென்றார்கள் என்று குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அன்பானவர்களை பாருங்கள், எவ்வளவு பெரிய உறவுகளாக இருந்தாலும், ஒரு வயிற்றிலே இருந்து பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் பொறாமை என்ற பாவம் வந்து விட்டால், அதாவது சகோதரத்துவம் பார்க்காது, இனம் பார்க்காது, தாய் என்று பார்க்காது, தகப்பன் என்று பார்க்காது, ஒரு பாசை பேசுகிறானே என்னுடைய முஸ்லீமே என்று பார்க்காது. மாணவர்களே, அது ஒரு சாதாரணமான பாவம் கிடையாது. மலக்குமார்களுக்கு ஒரு வகையான ஒரு கவலை ஏற்பட்டு இந்த உலகத்திலே பாவம் செய்யக்கூடிய, ரத்தங்களை சிந்தக்கூடிய, பித்னா பண்ணக்கூடிய இந்த மனிதனையா படைக்க போகிறாய்? நாங்கள் உனக்கு சுஜூது செய்வது, உனக்கு தஸ்பீஹ் செய்வது போதாதா என்று வானவர்கள் கேட்ட போது அல்லாஹ் சொல்லுகின்ற வார்த்தை, கண்ணியமானவர்களே, நாங்கள் மனித குலத்தை படைக்க போகிறோம். எனவே அது எங்களுடைய வேலை, இது நாங்கள் படைக்கக்கூடியது, நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த உலகத்திலே பொறாமை என்பது சாதாரணமான ஒரு விடயம் கிடையாது. நாம் நினைக்கின்ற தாழ்வாக இருக்கு, நாம் நினைப்போம் ஒருவரை தாழ்வாக, அவர் கொஞ்சம் மேல வந்து விட்டார், அளவிலேயோ படிப்பிலேயோ அல்லது பொருளாதாரங்களிலேயோ பட்டம் பதவிகளிலோ பொறுப்புகள் ஏதோ ஒரு வகையிலே அவர் கொஞ்சம் மேல வந்துட்டால் கீழே உள்ளவர்கள் அல்லது அவரோடு இருக்கின்றவர்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாது. சாதாரணமாக அந்த உலகத்துல பார்க்கிற ஒரு ஆலிமை பார்த்து இன்னொரு ஆலிம் போறாம, ஒரு தனவந்தரை பார்த்து இன்னொரு தனவந்தர் போறாம, ஒரு கடைக்கார பார்த்து இன்னொரு கடைக்காரர் போறாம, ஒரு அரசியல்வாதியை பார்த்து இன்னொரு அரசியல்வாதி போறாம, ஒரு நிர்வாகத்தை பார்த்து இன்னொரு நிர்வாகி போறாம. அன்பானவர்கள், இது சாதாரணமான ஒரு பாவம் கிடையாது. ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத், உங்களுக்கு நான் பொறாமை எச்சரிக்கிறேன். ஃபைனல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நார் ஹஸப். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பொறாமை எப்படிப்பட்ட பாவம் என்று எச்சரித்தார்கள் என்றால், நீங்கள் செய்த நல்லறங்களை எல்லாம், நீங்கள் செய்த நலவுகளை எல்லாம், எப்படி நீங்கள் விறகை நெருப்பிலே போட்டால் முகவரி தெரியாமல் அதை சாம்பலாக்கி விடுகிறதோ அது போன்று நீங்கள் செய்த நலவுகளை எல்லாம் அழித்து விடும், நாசமாக்கி விடும் என்றார்கள்.
எனவே நாங்கள் வருடக்கணக்கில் செய்த நன்மை, லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பணங்களை கொடுத்து செய்த நன்மை, எங்கட வலது கையால செய்தது இடது கைக்கு தெரியாம செய்த தர்மம், இன்னும் எவ்வளவு விடயங்களை செய்திருப்போம். பொறாமை உள்ளத்துல வந்து விட்டா மற்றவங்க நல்லா இருப்பதை பார்த்து நாங்க துவா செய்வோம். இந்த உலகத்துல சிலர் எப்படி தெரியுமா வாழ்கிறார்கள், பிறர் நல்லா இருப்பதை நினைச்சு இவரை தூக்கத்திலமாக்கி கொள்கிறார். கண்ணியமான இவரை நினைக்கிறது இல்ல, நாளைக்கு என்ன நெய்யோனும், என்னுடைய நடப்பு என்ன, நாம சாப்பாடுனா எங்க போவேணும், அதை பற்றி சிந்தனை கிடையாது. மற்றவர் கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டா அவரை பற்றி இவர் யோசனை பண்ணி, அவர் மேலவாரத்தை பற்றி இவர் யோசனை பண்ணி, அவரை எப்படி கீழே போடலாம், அவரை எப்படி கீழ்த்தரத்தலாம், அவரை எப்படி ஊரில் இருக்கிற கண்ணியத்தை குலைக்கலாம் என்பதை பற்றி யோசித்து அவர் அவருடைய தூக்கத்தை இல்லமாக்கிக் கொள்வார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கரமாக எச்சரித்த பாவம் பொறாமையின் வெளிப்பாடுதான் கண்ணூர், பொறாமையின் வெளிப்பாடுதான் சூனியமான. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் கண்ணூர் ஏற்படுத்துகிறான் என்றால் கண்ணூர் எதனால் வருகிறது? பொறாமை. ஒருவரை பார்த்து அதை சகித்துக் கொள்கிறார், ஒரு அழகான ஆடை அடிக்கிறார், ஒரு அழகான பொருள் ஆடை உடுத்திருக்கிறார், நீட்டா உடுக்கிறார், அன்பை உடுக்கிறார், புது ஆடை உடுக்கிறார், வெள்ளிக்கிழமை ஏறிய பயன் மனங்களை பூசுகிறார். இது சிலருக்கு பொறுக்க முடியாதவர்களே. எனவே இஸ்லாம் சொல்லித் தருகிறது, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் தூய்மையானவன், தூய்மையை தவிர அல்லாஹ் வேற எதையும் கபூல் செய்ய மாட்டான். இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகை விரும்புகிறான், நேசிக்கிறான். நாங்கள் அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான், நாங்கள் தூய்மையாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எங்களை நாங்கள் தூய்மையாக்குகின்ற போது அல்லாஹும் எங்களை விரும்புகின்றான், அல்லாஹுடைய அடியாறுகளும் எங்களை விரும்புகிறார். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய, அதாவது உள்ளத்திலே இருக்கக்கூடாத ஒரு பாவம், யாராவது பொறாமையை விட்டு எங்கட உள்ளம் தூய்மையாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் தூய்மையானவர்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யா உலூமுதீனில் எழுதுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய வெளி உறுப்புகளால் செய்கின்ற பாவங்களை விட ஒரு மனிதனுடைய விளங்காத உறுப்பு இருக்குது உள்ளம். இந்த உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவம் இருக்குது, அது பொறாமையாக இருக்கலாம், தப்பெண்ணமாக இருக்கலாம், இன்னொரு சொல்லக்கூடிய அவதூறான எண்ணமாக இருக்கலாம், இன்னொருத்தர ஏலமாக நினைக்கிற எண்ணமா இருக்கலாம். கண்ணியமானவை, இது சாதாரணமான விடயம் அல்ல. உடல் உறுப்புகளால் செய்கின்ற பாவங்களை விடவும் இந்த உள்ளத்தால் வரக்கூடிய பாவம் பயங்கரமானது, அதனுடைய தாற்பரிகம் அதிகம் என்பதாக சொல்கிறார். ஒரு மனிதன் இந்த உலகத்துல பாவம் செய்கிறானா இந்த உள்ளம் தான் அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டும் தவிர்த்து கொள்கிறானா இந்த உள்ளம் தான் வரக்கூடிய பக்குவத்தை கொடுக்க வேண்டும். அதனால்தான் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், உள்ளத்திலே உங்களுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீராக இருந்தா ஏனைய எல்லாம் சீராக இருக்கும், அது சீர்கெட்டு போனா ஏனைய எல்லாம் சீர்கெட்டதாக இருக்கும் என்ற கருத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதுதான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சதை துண்டு கல்வி என்றார்கள். எனவே எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால பிறர் மீது எங்களுக்கு பொறாமை வராதிருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த மிக முக்கியமான வழிகாட்டல், குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டல் எதுவென்றால், நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆனுடைய வசனம், அதை அதிகமாக நாங்கள் ஓத வேண்டும். அதை ஓதினா இன்னொருத்தர் மீது எங்களுக்கு பொறாமை வரவே வராது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்றார், வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா ظِلًّا لِلَّذِينَ آمَنُوا رَبَّنَا إِنَّكَ رَءُوفٌ رَحِيمٌ. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களுடைய வாயில வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள், யகூலூன, அவர்கள் சொல்லுவார், ரப்பனா இக்ஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னிச்சிடுவாயா, வலிஇக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானால முந்திரி எங்களுடைய உடன்பிறப்புகள் சகோதரருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக, அவர்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ஈமானால் முந்தியவர்கள் எங்களுடைய உடம்பிறப்புகள் எங்களுடைய சகோதரர்களை பற்றி உள்ளங்கள்ல குரோதங்களை விரோதங்களை அவர்களை பற்றிய தப்பெண்ணங்களை உள்ளத்துல போட்டு விடாத இறைவா என்று துவா செய்யுமாறு அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்படி துவா செய்யுங்கள், நிச்சயமாக இறைவன் இரக்கமானவன், இறைவன் கிருபையானவன் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த வார்த்தைகளை நீங்க ஓதுங்க, இந்த வார்த்தை குர்ஆனுடைய ஆயத்தை நீங்க ஓதுங்க. சூரத்துல் ஹஷ்ர் 10வது ஆயத்து. அன்பானவர்கள், இந்த ஆயத்துடைய கருத்தை எடுத்து நல்லடியார்கள் இப்படித்தான் துவா செய்யும்.
இன்னொருத்தர் நல்லா இருந்தா யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடு, அவர் மீது பொறாமப்படக்கூடிய அளவுக்கு என்ன நீ ஆக்கிடாத, என்ன மன்னிச்சிடு யா அல்லாஹ், அவர் மீது பொறாமப்பட்டு என்ன பாவங்கள் எல்லாம் ஆக்கிடாத யா அல்லாஹ், எனவே என்ன மன்னிச்சிடு, என்னுடைய சகோதரனையும் மன்னிச்சிடு யா அல்லாஹ். கண்ணியமானவர்களே, என்னுடைய சகோதரன் மீது கெட்ட எண்ணங்களை, குரோதங்களை, விரோதங்களை, கண்ணியமா அவர் நல்லா இருப்பதனால அவருக்கு கெடுதிகள் செய்வதை, அவர் மீது கண்ணூர்படுத்துவதை, அவரை பற்றி தப்பான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியில கொண்டு செல்வதை என்ன உள்ளத்துல போட்டுடாதையா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுகிற விடயம் உறுப்புகளை பேசவில்லை, இந்த உள்ளத்துல போட்டுடாதையா அல்லாஹ். இந்த உள்ளத்துல வந்தால்தான் ஏனைய விடயம், ஏனைய உறுப்புகளாக இருக்கலாம், பொருளாதாரம் அதெல்லாம் செலவழிக்கப்படும். ஒரு மனிதனுடைய மானத்தை பங்கப்படுத்துவதற்காக, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக இந்த உள்ளம் சீராக இருந்தால் தான் ஒரு மனிதனுடைய பள்ளம் ஏனையவை பாதுகாக்கப்படும். அப்படி இல்லைன்னா உள்ளம் சீர்கட்டு போனால் ஏனைய மனிதனுடைய உள்ளங்களும் சீர்கடுவது மாத்திரமே, ஏனையவர்களை சீர்கெடுக்க இந்த உள்ளம் சீர்கட்டு போனால் ஏனைய உறுப்புகளும் அதற்காக முயற்சிப்படும் என்பதெல்லாம் பரிசுத்தாக போர்வாங்க சொல்கிறான். அன்பானவர்களை, இது பிறர் மீது நாங்க ஏதாவது பொறாமப்பட்டா அதற்காக உதவுவான், அதற்காக வரக்கூடிய குர்ஆன் ஆயத். அது மாத்திரமல்ல கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதருக்கு பொறாமை எப்படி வரும்டா, ஒரு மனிதன் நல்லா இருப்பதை பார்த்துட்டா, ஒரு தொழிற்துறை முன்னேறத்தை பார்த்துட்டா, இவர் என்ன செய்வாரு, அவர்கிட்ட இருக்கிறது அப்படியே எனக்கு வரணும் என்று ஆசைப்படுவார். இது ஒரு வகையான பொறாமை. இந்த பொறாமையும் வரக்கூடாது. இன்னும் ஒரு வகையான இரண்டாவது கட்டம் அவருக்கு பொறாமை வரும். எப்படின்னா, அவர்கிட்ட உள்ளது எனக்கு கிடைக்க இல்ல பரவாயில்ல, எனக்கு இல்லாட்டியும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட இருக்கிறது இல்லாம போகும். கண்ணியமானவர்களே, அன்பான அல்லாஹ் நல்லா பாதுகாக்க ஒரு சாதாரணமான விஷயம், சாதாரணமான விஷயம். எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில நிறைய பாவம். அண்மையில ஒரு சகோதரனை பத்தி கேள்விப்பட்டேன். அடுத்த வீடு உடன்பிறப்பு, தன்னுடைய உடன்பிறப்பு சகோதரனுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரங்களுடைய காய்கள் அந்த மற்ற சகோதரனுடைய தென்னை மர தோட்டத்தில் விழுகிறது. தென்னை மரங்கள் நூலுக்கு நூல் நேர போவது கிடையாது. சில வேலை மட்டவிலும் அடுத்த தோட்டத்துல, தேங்காவிலும் அடுத்த தோட்டத்துல. அதனால அவருக்கு இடைஞ்சலாக இருந்து அதுக்கு ஏதாவது முன்னப்பிட மசூரா செய்து கொள்ளலாம். ஆனா அந்த சகோதரர் சொல்லியிருக்கிறார், அந்த மரத்தால் எனக்கு இடைஞ்சல், அதை வெட்டி கொள்ளுங்கன்னு. அந்த சகோதரர் வெட்ட இல்ல. காலப்போக்கில் என்ன செஞ்சிருக்கிறார், லாமண்ணைகள் மண்ணெண்ணெய்களை கொண்டு ஊற்றி விட்டிருக்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார், சாதாரணமான விஷயம் இல்லை. தென்னை மரத்தை அப்படியே கொண்டு போட்டார். என்ன விஷயம் வருகிறது கனியம் இடத்துல, நாங்க ஒண்ணுமே கொண்டு போற இல்ல. பொறாம வந்துட்டா கனியமா ஒண்ணுமே விளங்காது, எங்கட உடன்பிறப்புகளை வழங்காது. நாங்க அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லித்தந்த ஒரு புத்திமதிகளோடு தான் பச்சை மரங்கள், அதாவது புல்கள், அதாவது பசு மாடுகள், பெண்கள், குறிப்பாக பெண்கள், யாருக்கு நாங்க அநியாயம், ஆண்கள் எல்லாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக புல்லுகளை, கண்ணியமானவர்களை, மரங்களை, மனிதனுக்கு நிலைத்தரக்கூடிய மரங்களை கூட வெட்ட வேண்டாம் என்று இஸ்லாம் எங்களுக்காக அறிவுரை பகிர்ந்திருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம். எனவே கண்ணியமான அல்லாஹ்வினுடைய உள்ளங்கள்ல பொறாம வந்து விடக்கூடாது. அண்மையில உங்களுக்கு தெரியும், பிரபல்யமான ஒரு போட்டி நிகழ்ச்சியில பொறாம இல்லாத ஒரு தன்மையை நாங்க பார்த்தோம். முதலாவது வந்த நபர் என்ன செய்தார், சறுக்கி விழுந்து விடுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லது, அந்த பக்கத்துல யாருமே இல்லை. அந்த டெக்ல என்ன செய்கிறார், இரண்டாவது போன நபர் அவர் தான் முதலாம் இடத்தை பிடிப்பார். ஆனால் இவர் முதலாம் இடத்துக்கு போக இல்லை. உடனே அந்த இடத்துல அவரோட போட்டியை நிப்பாட்டிட்டு அந்த முதலாவது வந்த நபர் திறந்திருக்கிறார். அவர் விபத்தில அப்படியே கீழே விழுந்திருக்கிறார். அவருக்கு என்ன செய்யணும் என்பது செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான போட்டியில வெல்வது இலகுவான காரியம். ஆனா இப்படியான பண்பாடு எங்களை வாழ்க்கையில வெளியாகுவது சாதாரணமான விடயம் அல்ல. சில குத்துச்சண்டை வீரர்களை நாங்கள் பார்த்திருப்போம். இவ்வளவு பெரிய பொறாமண்டா, அந்த ட்ரெக்க விட்டு வெளியே போனாலும் அவர்களுக்கு ஒரு வகையான வெறி. கண்ணியமானவர்களே, சிலர் இறந்து போனாலும் இறந்து போற சடலத்தின் மீது வீரத்தை காட்டுகின்ற எத்தனையோ நபர்களை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. ஜாஹிலிய காலத்துல பொறாமைக்கு என்ன செய்வாங்க தெரியுமா, ஒருத்தர் மீது பொறாம வந்தா அந்த மனிதனை கொன்றுடுவாங்க. கொண்டதுக்கு பின்னால் அந்த மனிதனுடைய பாட்டுகள் அப்படி எடுத்து, இந்த மண்டை அப்படியே எடுத்து, அதாவது பாத்திரமா எடுத்து அதுல மதுவை அதுல ஊற்றி குடிப்பார்கள். அவ்வளவு பெரிய பொறாமை. அல்லாஹ் பாதுகாக்கவில்லை. அப்படியான தன்மை இந்த உலகத்துல இல்லை, இந்த உலகத்துல இல்லை. அதனால யார் மீதும் பொறாம வந்துட்டா முதலாவது இந்த துவாவை ஓதிக்கொள்வோம், முதலாவது இந்த சூறாவுல உள்ள ஆயத்தை ஓதிக்கொள்வோம். இரண்டாவது விஷயம், எங்களுக்கு பிறந்த பொறாம பெறக்கூடாது. நாங்க பிறர கண்ணூருக்கு மாற்றக்கூடாது, நாங்க பிறர சூனியத்துக்கு மாற்றக்கூடாது. அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி ஏராளமான மருந்துகளை சொல்லி தந்திருக்கிறார், ஏராளமான வழிகாட்டல்களை சொல்லி தந்திருக்கிறார். நேரம் போதாமையினால் சுருக்கமான சில விடயங்களை சொல்கிறேன். ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள்,
யா முஆத் தக்ஃபீக மின் குல்லி ஷை. முஆதே, உங்களுக்கு ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த 2 சூறாக்கள் போதும் அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தருது. குல் சூரான்னு சொல்லுவோம். குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அதோடு குல் சூரா, சூரத்துல் இக்லாஸை சேர்த்துக் கொள்ளலாம். இந்த 3 சூறா இருக்குது. எங்களுக்கு பிறர்ற சூனியம், பிறருடைய கண்ணூர், பொறாமை எதுவுமே பலிக்காம இருப்பதற்கு எங்களை பாதுகாப்புக்கு மிகவும் ஏற்றமான சூறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது சலாம் கொடுத்ததுக்கு பின்னால் இந்த சூறாக்களை ஓதாமல் எழுத மாட்டார். சலாம் கொடுத்ததுக்கு பின்னால அந்த முஸல்லாவுல இருந்து அந்த சூறாக்களை ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அலா திக்ரிக, அது நிறைய துஆ இருக்கு, ஆயத்து குறிச்சு போனவர் ஓதுவாங்க. அதிலும் குறிப்பாக இந்த முக்கியமான இந்த 3 சூறாக்களை ஓதாம எழுத மாட்டார். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற போது இந்த 3 சூறாக்களையும் ஓதி தன்னுடைய கையிலே ஊதி மேலிலே தடவாமல் தூங்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வந்து அமல் செய்யக்கூடிய ஓதக்கூடிய ஒரு சூறா தான் குல் சூரா. சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இந்த குல் சூறால அல்லாஹ் மிகப்பெரிய பாதுகாப்பு வச்சிருக்கிறான். என்னுடைய தீங்கு, ஷைத்தானுடைய தீங்கு, இந்த உலகத்துல விஷயக்கூடிய தீங்கு, பொறாமைக்கார ஹசத், ஹாசித் பொறாமைக்காரருடைய தீங்கு, நப்பாசாத் சூனிய செஞ்சு ஊதக்கூடிய அந்த ஆண்கள் பெண்களுடைய தீங்கு, எல்லா தீங்குகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய சூறாக்களாக அல்லாஹ் அழைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யப்பட்ட சூனியத்தை அகற்றுவதற்கு அல்லாஹ் இறக்கிய முக்கியமான 2 சூறாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாராக 2 வாரம் மரண படுக்கமான ஒரு படுக்கை இருந்தார்கள் சூனியத்தால். லபீத் இப்னு அக்கம் செய்த அந்த சூனியத்தால கனிமார்கள் எந்த அளவுடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்து வைக்கப்பட்ட கிணற்றுடைய தண்ணீர் எல்லாம் ஒரு வகையான இரத்தக்காருடைய தண்ணி கனிமா. அந்த பக்கத்தில் உள்ள மரங்களை பார்க்க இயலாது. அது ஏதோ ஒரு வகையிலே பயங்கரமான நெருப்பிலே சிக்குண்ட மரங்களை போடு வித்தியாசமான காட்சி அளித்தது. அல்லாஹு தஆலா இந்த 2 சூறாக்களை வரைக்கி ஒவ்வொரு ஆயத்து ஓத ஓத அந்த முடிச்சுகள் போடப்பட்ட 11 முடிச்சுகளையும் அவுக்கப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகமாக இருந்தார்கள். எனவே இதை சொல்ல அந்த சூறாக்களை நாங்க ஓதிட்டு வந்தா, காலை மாலையில ஓதிட்டு வந்தா, தூங்குறதுக்கு முன்னால ஓதினா, தூங்கி எழுதுக்கு பின்னால ஓதினா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஓதினா யாருடைய கண்ணூரும் எங்களுக்கு கிடைக்காது. ஆயத்து குறிச்சு ஓதுறது, அதே போல சூரத்துல் பக்ராவில் வரக்கூடிய கடைசி ஆயத்துக்கள் இந்த சூறாக்களை ஓதி வருகின்ற போது கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையில மிக முக்கியமாக பிறருடைய பொறாமை, பிறருடைய கண்ணூர் ஒன்றுமே படாது. எங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக வச்சிருக்கிறார். எனவே இந்த உலகத்துல எதை பார்த்து பொறாமப்படலாம், அதற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஒரு மனிதன் அறிவால முன்னேறி இருக்கிறான், அவன் இல்லாம போகணும் அல்ல, அந்த அறிவை விட அந்த மனிதன் அந்த அறிவை கொண்டு என்னென்ன விஷயங்களை செய்கிறான், இந்த உலகத்துல பிறருடைய உள்ளங்கள் வாழ்றான், அவன் சந்ததிகளை உருவாக்குறான், அதன் மூலமாக அவனுடைய கபருக்கு நன்மை வருகிறது. இந்த அறிவாளியை பார்த்து எங்களுக்கு பொறாமப்படலாம். இந்த அறிவாளி செய்யறதை பார்த்து எப்படியான பொறாமையா அல்லாஹ் பாரு, இவருக்கு நீ அறிவை கொடுத்திருக்கிறார், இவர் எத்தனை பேரை உருவாக்குறார், இந்த அறிவை நல்ல முறையில் பயன்படுத்துறார், அதே அறிவை எனக்குத்தான், அதே மாதிரி ஒரு அறிவைத்தான் எனக்கு பின்னாலே நிறைய பேர் மார்க்கத்தை படிக்கணும், நான் மௌத்துக்கு பின்னால எனக்கு துவா செய்யணும், என் மூலமாக நிறைய பேர் வாழணும் என்ற அந்த அறிவு கண்ணியமானவர்கள். அது மாத்திரமா இன்னொன்று மீது பொறாமப்படலாம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கிறார், அல்லாஹ் தனவந்தருடைய கரங்கள்ல பெரு பொருளாதாரங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அது அவருக்கு மட்டுமில்ல, ஏழை எளிய மக்களுடைய சொத்தையும் சேர்த்துத்தான் அவருடைய கையில தான் கொடுத்திருக்கிறார். ஏழைகளை பார்க்கிறதும் அவருடைய கடமை. அதனால கண்ணியமானவர்களே, அந்த மனிதனுக்கு கொடுத்த சொத்து செல்வத்தை பார்த்து ஒரு மனிதனுக்கு அல்ல செல்வத்தை கொடுத்திருக்க, அதன் மூலமாக அவன் ஏனையவங்களை வாழ வைக்கிறான், குடும்பத்தை வாழ வைக்கிறான், ஊரை வாழ வைக்கிறான், அடுத்த ஊரை வாழ வைக்கிறான், வீட்டுக்கு வரக்கூடியவங்க, கடைக்கு வரக்கூடியவங்க, அவரை நாடி வர எல்லாரையும் வாழ வைக்கிறார். எனவே அப்படியான மனிதனை பார்த்து நாங்க பொறாமப்படலாம். யா அல்லாஹ், சாதாரணமான ஒரு மனிதன் நல்லா வசதி வாய்ப்பை கொடுத்ததுக்கு பின்னால இன்னும் அவன் சாதாரணமாக இருந்த நிலைமையை மறக்கல, சாதாரணமா இருக்கக்கூடிய மக்களை புலங்குறார், அவரை வாழ வைக்கிறார். தான் வாழ வந்தது என்பதை விடவும் நாம் பிறரை வாழ வைக்க வந்தவன் என்ற அந்த அடிப்படை கோளை இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறார். எனவே அந்த குறிக்கோளை நிறைவேற்றி வாழுகிறார். எனவே அதை போன்று நானும் வாழ வேண்டும், அதே போன்று அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற செல்வத்தின் மூலமாக மற்றவர்கள் நான் வாழ வைக்கணும் என்ற அந்த ஆசை எங்களை உள்ளத்துல வரணும். அது ஒரு பொறாமை கிடையாது. எனவே கனிமன் அல்லாஹ் இப்படியான பொறாமைகளை தான், இப்படியான விஷயங்களை தான் ஸல்லல்லாஹு அனுமதித்தார்கள். அப்படி இல்லாமல் யார் மீது நாங்கள் பொறாமைப்படக்கூடாது. அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முக்கியமான சில விடயங்களை உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த விடயங்களை கவனித்து வைத்துக் கொள்ளுங்கள். காலை மாலையிலே இந்த குல் சூறாக்களை ஓதி வாருங்கள். அது மாத்திரமல்ல,
பிறர் மீது எங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம், பிறர் மீது பொறாமை வரப்போகுது என்று நாங்கள் எண்ணினா, அல்லது ஒருவர் திடீரென்று முன்னேறுகிறார் எங்களால் பார்த்துக் கொள்ள முடியாமல் இருக்கிறது என்றால், அல்லது ஒருவர் திடீரென்று அழகான வீடு கட்டுகிறார், அழகான ஒரு கடை கட்டுகிறார், ஒரு வாகனம் எடுக்கிறார், கனிமான அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பார்த்து பொறாமைப்படாமல் மாஷா அல்லாஹ் அந்த வார்த்தையை முதலாவது பயன்படுத்துங்க. அதுக்கு பின்னால இந்த சூறாவுல வரக்கூடிய சூரத்து ஹஷ்ர் 10வது ஆயத்தோடு நல்லா நிச்சயமாக அவர் மீது பொறாமையை ஏற்படுத்தும். நிச்சயமாக இந்த துவாவை ஓதினா அந்த அடியானுக்கு எல்லாம் எப்படி கொடுத்திருக்கிறானோ அதே போன்று அல்ல அவங்களுக்கு தரும். நிச்சயமாக அது வீணாமா ஸல்லல்லாஹு சொன்னார்கள், எனக்கு விருப்பமானதான் இன்னொரு சகோதரர் நாங்கள் விருப்பம் வச்சோம். எங்களுக்கு விருப்பமானது எடுத்து எங்களுக்கு விருப்பம் இல்லாத மற்றவர்களுக்கு நான் கொடுக்க கூடாது. கனிமான அல்லாஹ் இஸ்லாம் அந்த அளவு மற்றவருடைய மானம், மற்றவருடைய மரியாதை, மற்றவருடைய கௌரவத்தை பாதுகாக்க சொல்றோம். எனவே கனிமான அல்லாஹுவின் நல்லடியார்களை இந்த விடயங்களை பேணிக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற போது போட்டி பொறாமைகள் இல்லாமல் தூய்மையான உள்ளங்களோடு மற்றவர்களை பற்றி நல்லெண்ணம் எண்ணக்கூடியவரோடு மற்றவர்கள் நல்லா இருப்பதை நினைத்து அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய மக்களாக இறைவாணி எங்களை கபூஷணிக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை உனக்கு பொருத்தமானவர்களை ஆக்கிக் கொள்வாயாக. யா அல்லாஹ் புற மீது போட்டி பொறாமைகள் வராமல் எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு கண்ணூறுகள் பொறாமைகள் மற்றவருடைய தீங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் அந்த நாட்டிலே நல்ல ஒரு ஆட்சியை எங்களுக்கு தந்துடுவாயாக. முஸ்லீம்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய, முஸ்லீம்களுடைய நலவுகளை பாதுகாக்கக்கூடிய, முஸ்லீம்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆட்சிகளை எங்களுக்கு ஏற்படுத்திடுவாயாக. யா அல்லாஹ் நாட்டிலே மீண்டும் பல கலவரங்கள் ஏற்படாமல் பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் அந்த நாட்டு மக்கள் மீது உன்னுடைய அன்பையும் அருளையும் சொரிந்து விடுவாயாக. அதே போன்று யா அல்லாஹ் சில அரபு நாடுகளிலே மிக பயங்கரமாக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ் கலிமா சென்ற ஒரே ஒரு காரணத்துக்காக முஸ்லீம்கள் தாக்கப்படுகிறார்கள். யா அல்லாஹ் எனவே அவருடைய உயிர்களை பெருமதியாக நீ கருதிருப்பதை போல நாங்களும் கருதுகிறோம். யா அல்லாஹ் அந்த உயிர்களுக்கு நீதியை நியாயத்தை நீ கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் நீதி நியாயத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அநியாயமான உயிர்களை நீ பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் இரத்த கரைகளாக நாடுகள் உலகங்கள் மாறுவதை விட்டு நீ பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் அந்த பார்வைகளை எங்களால் பார்க்கக்கூடிய சக்தி தைரியத்தை எங்களுக்கு நாங்கள் இழந்து விட்டோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இமாமுடைய மரணித்து ஜன்னத்துக்கு அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர்கள் கபூஷன் கொள்வாயாக. அவர்களுக்கு நீ சுவர்க்கத்தை கொடுத்துருவாயாக. யா அல்லாஹ் நல்லதை செய்வதற்கு எப்போதும் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருவாயாக. இறுதி வரைக்கும் இஸ்லாத்தோடு மௌசாக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. இந்த துஆவை சரித்திர கிருபையை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.